ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இந்தியன் டேக்அவுட் ரெசிபீஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பஞ்சாபி ஸ்டைலில் கதி பக்கோரா எப்படி பண்ணு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே நம்ம பக்கோடா பண்ண போகிறோம். பக்கோடா பண்ணுறதுக்கு 1.5 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளார் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவும் நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த போண்டா ஒன்றுன்னா நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மோர் குழம்பு பண்ணுற மாதிரியே தான். நார்த் சைடில் இது பக்கோரா, கதி பக்கோரான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆயில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் ஜீரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெங்காயம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா. இதுக்கப்புறம் இஞ்சி துண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரெட் சில்லி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நாம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தயிரெல்லாம் போட்டு. ஸோ அதை நாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், அது நல்லா கொதிக்க நல்லா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த டைமில் நாங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஹீட் வைக்க வேணாம். இப்போ நீங்கள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கோடாவில் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சக்கப்புறம் நம்ம பக்கோடா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதெல்லாம் ஊறிடுச்சு. பக்கோடா அந்த குழம்போடு நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேலே தாளித்து விட்டுக்கலாம். அது 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது ரெட் சில்லி நீங்கள் 3 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம மேலே தாளித்து மேலே கொட்டிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கதி பக்கோடா ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.